வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஸ்பைசியா பன்னீர் மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு முதல்ல பேஸ் மசாலா அரைக்கணும். மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வத்தல், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 10 முந்திரி, கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மெய்யா அரைச்சிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பன்னீர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுங்க. அதே கடாயில் மஷ்ரூம், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுங்க. பேஸ் எல்லாம் ரெடி. இப்போ கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கலக்கி இதோட ஆட் பண்ணி மசாலாவில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிருங்க. 10 நிமிஷம் வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை இதில் சேர்த்து 5 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்து கொஞ்சமாக கசூரி மேத்தி, கடைசியாக மல்லி இலை தூவி மூடி வச்சிருங்க. 2 நிமிஷம் கழிச்சு திறந்து சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க. இது ரொட்டி, நான், குல்ச்சா, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.